அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நமக்கு தேவைப்படாதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது யாருக்கு இது பயன்பெறுமோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் யாருக்காவது பயன்பெறும். அதனால் உங்களுக்கு வரும்போது நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லது யாருக்கு பயன்பெறுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, ஏன் இன்றைக்கி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது போஸ்டலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் போட்டிருக்க மாட்டேன். இது இமெயிலில் அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த லிங்க் கீழே நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்மு. அதை ஃபில்லப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டோட இதுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த இதுக்கு நீங்கள் அனுப்பிச்ச அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஆய்வு செஞ்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஸ்க்ரூட்னி பண்ணி இந்த யாருக்கு இந்த வேலைக்கு தகுதியானவங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. ஒன்லி இன்டர்வியூக்கு மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. இது முழுக்க முழுக்க தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுடைய அது கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் தான் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிறலாம். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. சிவில் தான் அதிகமான இதில் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ சிவில் படித்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசன் ஃபார் த CWSS2 முனிசிபாலிட்டி கீரனூர் அண்ட் நெய்க்காரப்பட்டி டவுன் பஞ்சாயத் அண்டு 1422 rural habitations in 7 unions of Thindukkal district with river Kaveri as source. இது முழுக்க ஃபிக்ஸ்டு டேம் பேசிஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா இதுக்கு 7 விதமான போஸ்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், இந்த மூணுக்கும் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் சிவில் முடிச்சிருக்கணும். பிஎம்முக்கு 10 years நமக்கு ஒர்க் பண்ணியிருக்க அனுபவம் வேணும். சீனியர் இன்ஜினியருக்கு 10 years ஒர்க் பண்ண அனுபவம் வேணும். சைட் இன்ஜினியருக்கு 5 years வாட்டர் சப்ளை ஒர்க் பண்ண அனுபவம் வேணும். இது பார்த்திங்கன்னா பிஎம் பார்த்திங்கன்னா மந்த்லி எவ்வளோ சேலரி அப்படின்னா 90,000 சேலரி. சீனியர் இன்ஜினியருக்கு 50,000 சேலரி தராங்க. சைட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா 40,000 சேலரி தராங்க. ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்டு சேஃப்டி இன்ஜினியர் போஸ்ட்டு. அதுக்கு பிஇ பிடெக் படிச்சிருக்கணும் சேஃப்டி இன்ஜினியரிங்கில். அடுத்து சீனியர் அக்கௌண்ட் மேனேஜர் போஸ்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும், பிகாமோ எம்காமோ படிச்சிருக்கணும் காமர்ஸில். 10 years ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ண அனுபவம் வேணும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு 4 போஸ்ட் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். 3 வருஷம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். அடுத்து இக்விட்டி பர்சன் 4 போஸ்ட் இருக்குது. 10th முடித்து ஏதாவது ஒரு இதில் ஒர்க் பண்ணி இந்த அனுபவம் இருந்தால் போதும். இது முழுக்க டெம்பரவரி போஸ்ட் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. நான் அதை ஃபஸ்ட்டு சரி இதை வீடியோ போடலான்னு நினச்சேன். அப்புறம் இதை நம்ம விசாரிக்கும் போது இது ஒரு லாங் டைமாக தான் போகிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதான் நான் வீடியோ போடுறோம். ஸோ இதை விருப்பம் உள்ளவங்க இந்த லிங்க் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, வெப்காஸ்ட் சென்னை cbs@gmail.com அந்த மெயிலடிக்கு உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்டோட இந்த லிங்க்கில் கொடுத்துருக்க ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் இருக்குது. லாஸ்ட் டேட்னா ஒன்று ஏன் வீடியோ போட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இமெயில் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு இந்த ஃபார்மை வச்சு அனுப்பிச்சிடலாம்.